அம்மா அத்தை ஐயோ என்னம்மா தலையில என்னாச்சு? தம்பி இருப்பா. எனக்கு ஒண்ணும் இல்லடா, சின்ன அடிதான். அம்மா கையில் இன்னும் வரலையா? அம்மா கையில தேட நாங்களும் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன ஆச்சுமா சொல்லுமா, எப்படி அடிபட்டுச்சு? அது ஒண்ணும் இல்லடா, வர வழியில கல்லு தடுக்கி கீழே விழுந்துட்டேன். அந்த சமயம் பார்த்து ஆனந்த் தம்பி வந்தாரு. அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போய் கட்டு போட்டுட்டு வந்துட்டேன். மா நீ சொல்றத என்னால நம்ப முடியலமா. நீ போட்டிருக்கிற கட்டுக்கும் நீ சொல்ற காரணத்துக்கு சம்பந்தமே இல்லமா. ஆமாமா, கால் தடுக்கி கீழே விழுந்தா இப்படி கட்டு போடுற அளவுக்குலாம் ஆகாது. இது என்ன நம்ப சொல்றியா? அந்த சிவசங்கரி என்ன சொன்னாங்க? அந்த வீட்ல என்ன நடந்துங்கிற உண்மையை சொல்ல புரிய இல்லையாமா? சொல்லுமா. அங்க ஒண்ணு நடக்கலடா, நான் சொல்றத நம்புங்க. மா மா கையில பழி வாங்குற எண்ணத்தை மட்டும் விட்டுருங்கன்னு பேசிட்டு வந்தேன்டா, வேற ஒண்ணும் நடக்கல. இல்ல, நீ சொல்றது பொய் மாதிரி தெரியுதுமா. அங்க வேற ஏதோ நடந்திருக்கு. அந்த பொம்பளை எங்ககிட்டயே ஓவரா பேசும். நீ போயிருக்கனா கண்டிப்பா ஏதாவது பேசி பிரச்சனை பண்ணிருப்பா. இப்ப சொல்ல புரியா இல்லையாமா? ஐயோ ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் தான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இப்போ எனக்கு என்ன ஆச்சுங்கிறது முக்கியம் இல்ல, கையில் எங்க இருக்கா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி கண்டுபிடிக்கிறதாண்டா முக்கியம்.